கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் them. Mr. X is in charge and we are ready to ball. மிஸ்டர் எக்ஸ் படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்றாங்க, அதாங்க அணு ஆயுதம். அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய சிண்டிகேட்டே இருக்கு. இந்தியால G20 சமிட் நடக்க போது 20 நாட்டுல இருந்து அதிபர்கள் வராங்க, பிரைம் மினிஸ்டர் தலைமையில நடக்குது அப்படின்றாங்க. இங்க போட்டா இந்தியாவோட பேரு கெட்டு போயிரும், மார்க்கெட் டவுன் ஆயிரும் அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க, ரஷ்யாக்காரங்க, சைனாக்காரங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் இங்க வராங்க. இதெல்லாம் முறியடிச்சு மிஸ்டர் எக்ஸா உருவாக போற நம்ம ஹீரோக்கு மஞ்சு வாரியர் ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஹீரோ வேற யாரு அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். பாடத்தோட பிளஸ் விஷுவலி அப்பீலிங்கான மூவி. ஸ்பை த்ரில்லருக்கு செமையா மூட் செட் பண்ணிருக்காரு டைரக்டர் மனு ஆனந்த். ஆர்யா, மஞ்சு வாரியர் எல்லாமே ரா ஏஜென்ட் தான். முன்னாள் ரா ஏஜென்டா சரத்குமார் வராரு. மிஸ்டர் எக்ஸாவும் அவர் தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அப்புறம் கௌதம் கார்த்திக் வில்லன் ரோல்ல செமையா மிரட்டிருக்காருன்னு சொல்லணும். இது போக காளி வெங்கட் அவரும் ரா ஏஜென்ட் தான். அப்புறம் கீர்த்தனா அந்த அநேகா பொண்ணு ஹீரோயின், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கேரக்டர் ஸ்பேஸ் செமையா ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே பரபரன்னு போயிருந்துங்க. பாடத்தோட மைனஸ், இதுக்கு தானே வந்தீங்க? ஆமாங்க, பாடத்துல ஒரு ஃபோக்கஸே பண்ண முடியாது. யார் ஹீரோ யார் வில்லனே தெரியாது. நீங்க யாரன்னா நல்லவன் நினைக்கிறோம் அவன் கெட்டவன், எவன்லாம் கெட்டவன் நினைக்கிறோம் அவன் நல்லவன். இந்த மாதிரி ரொம்ப அசியூம்டு ஒரு ஸ்கிரிப்டா தான் இதை பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் ஆப்பா அப்படின்ற மாதிரி போயிடுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வா போய்கிட்டே இருக்கு. இவன் ஒரு வில்லன் அப்படின்னு ஏத்திக்கிட்டே போவாங்களா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அதுலயும் மஞ்சு வாரியருக்கும் ஆர்யாவுக்கும் கான்வர்சேஷன் பண்ணி டே போதும்டா, அவங்க சர்ப்ரைஸ்லாம் தெரியும்டா, திரும்பி அந்த சரத்குமார் தான் வரப்போறாரு. இப்ப மிஸ்டர் எக்ஸ் ஆர்யாவை களமிறக்க போறாங்க அப்படின்றதான் தெரியும். ஆர்யாவுக்கும் அவர் தங்கச்சிக்கும் ஒரு பாண்டேஜ் இருக்கும், அதை உடைச்சு விடுவாங்க. அது என்னடா சர்ப்ரைஸா? சரி, என்னமோ போக்குறீங்க, அதுக்கப்புறம் எதுக்குடா செகண்ட் அடுத்த பார்ட்டுக்கெல்லாம் லீடு கொடுக்குறீங்க இந்த படத்துல அப்படின்னு தான் கேட்க தோணுது. போங்க, மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஸ்பை த்ரில்லர் படம்னா பிடிக்கும்யா. ஜேம்ஸ் பாண்ட், 007, கோல்டன் ஈகிள் அப்படி இப்படின்னு பீட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சரி, அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பரபரப்புலாம் படத்துல இருக்காது. இருந்தாலும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட படங்கள் உங்களுக்கு ரசனையா இருந்துச்சுன்னா, இவ்வளோ கேரக்டர்ஸோட என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பாக்கணும்னா பாத்துருங்க, இல்லைன்னா OTT-ல பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போமா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. பா.